ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் பார்த்தீங்கன்னா, மேக்கப் ஷாப்னு ஒரு கேம் ஆட போகிறோம். கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு பிடிச்சா இந்த கேமே விளையாடுவாங்க ஐயா. ஏன்னா பொண்ணுங்களுக்கு பிடிச்ச ஐட்டத்தை தான் வாங்கி வச்சுருக்கேன். இதுக்கு ரேட்டு வந்து நம்ம இதை கொடுக்க சொல்கிறோம். இதெல்லாம் நியாயமே இல்லை. 4 ரூபாய்க்கு அவனால் வாங்குவோன்னாடா சீப்போ. சரி வாங்க இப்போ கடையை ஓப்பன் பண்ணுவோம். மேக்கப் கடை சொல்கிறீங்களாடா? நாங்கள் மேக்கப் தான் நாங்கள் போட்டுக்கணும். நாங்கள் எதுக்குடா ஓ எப்படி வரீங்களாடா நீங்கள்? சரி சாப்பாடு அக்கா அது அக்காவோ பொண்ணா தெரியல, பார்ப்போம். எக்கோ விஐபி கடா இல்லை வெறும் இதுவா? இது ஒன்று மட்டும் தான் வாங்கியிருக்கு. இது 2 யோ சூப்பராக காசு வாங்கியிருக்கியா? 1 ரூபா 5 ரூபாய்க்கு தயா வச்சுக்கப்பா. வந்துடுறானு சி இவனுங்களை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. என்னடா இது எனக்கே ஷாக் ஆகுது. ஐயோ மாற்றி போட்டேன். 12 ருப்பீஸ் பே பண்ணி விட்டது. சரி அப்படி விஐபி கடா கொடுங்க. எவ்வளோ ஆச்சுன்னா 8 ருப்பீஸ் ஆச்சு. போயா வந்துடுறானுங்க. ஓகே ஸ்டாக்கு காலி. இப்போ நம்ம ஸ்டாக்கு போய் வாங்கி போடணுமா? அது வேறு ஒரு கடுப்பு. சரி ஆஃப் பண்ணி விடுவோம். என்னன்னா என்ன திரும்ப நடக்கும், வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதான். ஓகே அவ்வளோதான். 2 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. ஓகே சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை நம்ம பொறுமையாக எடுத்து வைப்போம். ஓகே எடுத்து வச்சா அது போதும் ஐயா. ஐயா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இதுக்கு இதெல்லாம் நான் என்னடா என்னடா இது அப்போ கூட நீங்கள் சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் காசு போட்டு நான் வாங்குறேன்டா. உங்களுக்கு என்னடா நீங்கள்டா வாங்கி தரீங்க? கடையே நான் தான் வாங்கினேன்னா நான் தான் 7 ருப்பீஸ் 8 ருப்பீஸ் வச்சுட்ருப்போம். சரி வாங்க அப்படியே கொடுத்துருப்போம். சரி நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம ஃபுல்லாக மேக்கப் செட்டு தாங்க நம்ம கடையில் இருக்கோம். ஓகேவா? ஆனால் இது மேக்கப் கடையில் ஜோக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஜோக் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டக்குன்னு நம்ம என் கடைக்கு அவனா வரானான்னு பாரு. நம்ம கடைக்கு எவனுமே வரமாட்டேங்கிறான். கடையும் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓப்பனில் தான் இருக்கு. ஐயோ ஒரு ஆள் வருது. சார் வாங்க நம்ம கடையில் கம்மியான ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. எப்படி நானே எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? எவ்வளோ கஷ்டப்படுறான் தெரியும். அதே மாதிரி சொல்லணுன்னா இந்த கேமே நான் தான் ஃபஸ்ட்டு தொட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த கேமை யாரும் இந்த கேம் பேரே போட்டு பார்க்கல. நான் மட்டும் தான் போட்டு பார்த்தேன். Hey, I've seen this one. This is a classic. Come to the சரி வாங்க நம்ம இப்போ நம்ம போட்டு உங்களுக்கு விஐபி கடா. மேடம் நீங்கள் தான் மேடம், நீங்கள் என்னோட 3rd விஐபின்னு நினைக்கிறேன். அவங்க தெரில. சரி வீடியோ ரீவைண்ட் பண்ணி பார்த்துட்டு எத்தனை விஐபி நம்ம கடைக்கு வந்திருக்காங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் போய் பார்க்கக்கூடாது, ஓகேவா? பார்த்து தான் நீங்கள் போடணும். அப்போடி எனக்கே ரொம்ப இதுவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே ரொம்ப குளிராக இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த ஏசி அனுப்பிச்சி போடும். ஓகே எப்பாடி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல மறந்துடுறேன். மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லணும்னா கமெண்ட்ஸில் சொல்லலாம். சரி வாங்க நம்ம இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். போடி அப்பா ஆட்டோமேட்டிக்காக. சரி நம்ம உங்களுக்கு $1 போட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது. எப்பா காசு போட்டுக்கினே இருக்கிறேன். தான் அவனுக்கா நான் நீ சோப்பு போட்டிருக்கனால அழகாக இருக்குக்கா. சரி வாங்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ் திரும்ப உனக்கு ஒரு சொன்னேன். ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவோம். ஆனால் முடியல எப்படி. சரி அடுத்த ஆள் விஐபி கார்டு ஃப்ரெண்ட்ஸ். எத்தனாவது விஐபின்னே தெரில. நிறைய விஐபி எல்லாம் வருது.
இதுக்கு விஐபியாக இருக்கிறது தான் நினைக்கிறேன். விஐபி தான். ஐயோ கரெக்டாக சொன்னது கடைசியில் மாற்றிட்டேன். சரி வாங்க, ஒரு ரூபா போட்டு நானும் மாற்றிக்கிட்டே இருக்கிறேன். இந்தாங்கம்மா போடுங்க. ஓகேவா, இப்போ நம்ம எந்த காலத்தில் முன்னாடி எந்த காலத்தில் பெரிய ஷாப்பை வச்சு அவ்வளோதான், ஸ்டாக்கு காலியா. சரி வாங்க, நம்ம டக்குன்ட்டு நம்ம வேலையை பார்க்க ஆரம்பிப்போம். கடையை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேலையை நம்மளே பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா. ஓகே, அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஓகேவா, நம்ம இந்த வாட்டி நம்ம கடையில் புதுசாக ஸ்டாக்கில் இறக்கியிருக்கோம். என்னென்னா லிஃப்டிக்கு புதுசாக எடுத்துருக்கோம். லிஃப்டிக்கு இது ஒன்று இது 3 தான் ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நம்ம கடையிலேயே இருக்குது. ஏய் யார் நீ இல்லையே படுறி அந்த பயம் இருக்கணும். நீ என்னோட பொருள் மேலே தான் கண்ணு பட்டுச்சு, கண்ணில் கதற அடிப்பேன். ஓகே வாங்க, நம்ம எடுத்து வைப்போம் பொறுமையாக. எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம இதுக்கு காசு வேறு ஆகும். நம்ம இதுக்கு நம்ம நிறைய காசு சரி நீங்கள் கேட்குற காசுக்கே வைக்கிறேன்டா வாடா. இப்போ நம்ம வந்து புதுசாக ஸ்டாக் இருக்கோம்ல, அதனால் நம்ம வந்து இது எல்லாத்துக்கும் கம்மியான ரேட்டு தான். இப்போ புதுசாக இது வந்திருக்குல்ல, இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கச்சு, இது புதுசாக எல்லாம் கிடையாது. அது வந்து நிறைய டாலர் ஸ்ப்ரே வந்து நான் அது ஓகே எல்லாத்தையும் எனக்கு நான் என்ன சொல்கிறேனே தெரியாமல் ஒளியிட்டுருக்கேன். சரி வாங்க, கடை ஓப்பனில் இருக்குது. ஓகே சரி வாங்க, நம்ம வந்து டக்குன்னு பில்லு போடலாம் பார்த்தா எவனுமே வர மாட்டேங்கிறான். சரி வாங்க. எக்கோ போக்கா எப்பா நம்ம வந்து எப்படி சொல்கிறது, இந்த கேமில் வந்து நம்ம வந்து கடையை வைக்கிற வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து உட்காந்துக்கணும். அதுக்கு ஆள் பொண்ணும் பார்த்தா அதுக்கு ராப்ளக்ஸ்க்கு காசு கேட்குறாங்க. சரி காசு கொடுத்துக்கலாம் பார்த்தா ரியல் காசு பொம்மை காசு கேட்குறான்னு நினச்சிட்ருக்குறேன். ஒருத்தர் ரியல் காசு கேட்குறானுங்க. எப்பா நம்மக்கிட்ட பட்ஜெட் இல்லைன்னு சொல்லிட்டாச்சு. அவ்வளோ ஃபினிஷ்ட். ஆனால் பேசி முடிஞ்சிச்சு. அதுக்கு ஒன்று காசு கொடுத்துருயா. உன்னை இந்த மூஞ்சிக்கு 1 ரூபா தான் தர முடியும். டேய் என்னடா மூஞ்சி இதெல்லாம் வியாபாரமே ஆகாது. இப்போ வந்துடுறான். ஓகே வாங்க, தலையில் இருக்கிற மண்டையும் பார்த்தா எனக்கு தான் விருப்பம். சரி ஓகே, நம்ம வந்து இது கொடுத்து எவ்வளோயா இது வந்து நிறைய காசு. சரி 3 ரூபாவா? உன் மூஞ்சிக்கு என்னால் 1 ரூபா தான் தர முடியும். உனக்கு கிளம்பிடு, நான் முன்னாடி நிற்காதேன்னு சொல்கிறேன். ஓகே இல்லைங்களா, இவனுக்கும் பில்லு போர்டு 90 ரூபாயப்பா. நம்மகிட்ட காசு வேறு நிறைய இருக்குது. அவ்வளோதான், ஸ்டாக் அவுட் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன முடியல தெரில. சரி வாங்க, எவனாவது நம்மளுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். எப்படி தெரியுமா சொல்ல வரேன், எவனா இருந்தால் அவன் ஆர்டர் பண்ணுவான் அவன் காசால். நம்மளாச்சு பாட்டுக்கு நம்மளுக்கு தான் காசு லாபம். அப்படியா இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், டிமெண்ட் தான். ஆனால் அது மாதிரி நடக்காது சார். அதுவும் அது நடக்காது. சரி வாங்க, அப்படியே காசு கொடுத்து அனுப்பிச்சி விட்ரு. லெவலுப்பா போட்டு லெவல் 2க்கு வந்துச்சு. ஓகே லெவல் 3 லெவல் 4 அமௌண்ட் ஐடோனோ எனக்கே தெரில. சரி வாங்க, நம்ம வந்து இவ்வளோ கொடுக்கணும். ஐயோ எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துறனே. இல்லை 100 ரூபா தாயப்பா. மூஞ்சிக்கு 1 ரூபா தான் தர முடியும். போயிடு, என் கண்ணு முன்னாடி நிற்காத, ஓடிடு. போன வாட்டி தான் உன்னை பார்த்தேன் விஐபி. சார் வாங்க சார். சார் அப்படியே 24 இல்லை சார் 42 ருபீஸ் பட. அப்போ அப்படியே வாங்க, நம்ம மறுபடியும் ஆர்டர் போடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து புதுசாக லிஃப்டிக் வேறு விட்ருக்கோம். நம்ம கல்லில் புதுசாக இப்போ ஸ்ப்ரே தானே விட்டோம். இப்போ நம்ம புதுசாக லிஃப்டிக்கில் விட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, நம்ம கடையில் இன்றைக்கி நம்ம நிறைய ஆஃபர் போகுது. நம்ம கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டீ காஃபி கடை பக்கத்தில் தான் இருக்குது. கண்டிப்பாக வந்து வாங்கிட்டு போங்க. கண்டிப்பாக ஆஃபரில் உங்களுக்கு நான் சூப்பர் பட்ஜெட்னா நான் பண்ணித்தரேன். ஓகேவா, இது என்னதுரா
நம்மக்கிட்ட லிப்ஸ்டிக்கும் இருக்குது. நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். நீங்கள் என்ன கேட்டாலும் நான் உங்களுக்கு ஆர்டர் போட்டு தரேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அள்ளிட்டு போகலாம். ஓகேவா? சாரி, நான் பேசிகிட்டு இருக்கேங்க நாய். அப்பவும் வந்து வாங்க வருதுங்க போது. சரிப்பா. இது வந்து அதே ரேட்டு தான். ஏன்னாவது விஐபியாக இருந்தால் எவனாவது வாங்குவான். எப்படா வாங்குவானுங்க? ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இவங்க 2 பேர் வாங்குறானுங்க. இவன் கண்டிப்பாக விஐபிலாம் கிடையாது. இவன் என்னமோ சும்மா டம்மி பாபா. சரி, நம்ம பாட்டுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பேச்சு? நம்ம பாட்டுக்கு நம்ம போடுவோம். 25 போயா. இவன் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டான். இந்த நெக்ஸ்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் கன்ஃபார்ம் வாங்கியிருக்கவே மாட்டான். ஏன்னா யாரும் காசு இல்லாத பிச்சைக்கார பயலுங்க. 1 ரூபா கூட தர மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு இவங்களை பற்றினா எனக்கு தெரியும். இவன் 1 ரூபா கூட தர மாட்டான். இப்போ கிஃப்ட்டு வாங்கியிருக்கான். இவனை பற்றி என்னமா பேசுகிறேன். இப்போ இது மாதிரி உட்காந்து பேசிட்டு இருக்கிறேடா. ஐயோ சரி சார் உங்களுக்கு நீ காசு தரமான்னு சொல்லணும்னு நினச்சிட்டியாடா? மன்றுவேன் சொருகிடுவேன். போயிடு, அங்கே நினைக்காது. மீதியெல்லாம் செருவில் தான். ஓகே, போயிடு. ஒழுங்க காசு எடுத்துட்டு ஓடிடு. இந்த அம்மா வாங்கியிருக்கு. போ இந்தா. இதுமாதிரி உங்கள் பேர் வந்து லோக்கி பாய். ஓகேவா? இன்னும் உன் பேர் லோக்கியா? லோக்கி. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் நெக்ஸ்ட்டு இருக்கிறவங்க பேர் என்ன வைக்கலாம்னு தெரில. சரி வாங்கு. எக்ஸ்ட்ரா காசு போட்டு கொடுத்துருடா. சரி, அப்படியே குறைடா. எதுக்கு அதிகமாகிட்டு இருக்கேன்? ஐயோ, ஆனால் நம்ம எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். வாங்கிடுறீங்களா? உங்களுக்கு நிறைய காயின் போட்டு தரேன். வேணாமா? சரி சார், நீங்கள் கேட்குற நம்ம சட்னி போட்டு தரேன். ஓகேவா? ஓகே, இல்லைங்க, இப்போ நம்ம வந்து மறுபடியும் காய்ந்து போகணும். இந்த உனக்கு நீ கேட்ட பட்ஜெட் போட்டு தரேன். நம்ம வந்து டக்குன்னு பில்லு வேறு போடணும். உனக்கு பேசாமல் ஆட்டோமேட்டிக் கொடுத்துர்லான்னு பார்க்குறேன். எப்பாடி ஏன்றா நான் தரேன்டா. எப்பா உனக்கு பில்லு தான்டா போட்டு தரணும். போடா எப்பாடி டக்குன்னு போத்தல. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? அப்படியே ஓட்டிடாதீங்க. இன்னும் ஸ்க்ரீனில் 2 வீடியோ வரும். அந்த வீடியோ பார்ப்போம். அந்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய். விண்வெளி நாயகா.